பல்லுயிர்களின் சரணாலயமான வண்டலூர் உயிரியல் பூங்காவின் மீது வர்தா புயலின் கூரிய நகங்கள் அழுத்தமாக பதிந்துள்ளன. பசுமை போர்த்திய பூங்காவின் அனைத்து பகுதிகளும் சிதைந்து போயிருக்கின்றன. வனவிலங்குகளின் நந்தவனமாக திகழ்ந்த வண்டலூர் உயிரியல் பூங்காவில் 50,000க்கும் அதிகமான மரங்கள் முறிந்து சோகமே உருவாய் காட்சியளிக்கிறது. பொதுமக்கள் பார்வையிடும் இடம், மின்வேலி, மின்விளக்குகள், விலங்குகள் அருந்துவதற்காக அமைக்கப்பட்ட குடிநீர் தொட்டிகள் என எந்த இடத்தையும் வர்தா புயல் விட்டு வைக்கவில்லை. பூங்காவின் அரணாக திகழ்ந்த 950 மீட்டர் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்துள்ளதாக உயிரியல் பூங்கா நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். என்க்ளோசர்ல கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. பட் கார்னிவர்ஸ் எல்லாம் சேஃப் இருக்கு. கேஜுக்கு உள்ளே தான் இருக்கு. ஒரு நாளைக்கு முன்னாடி எல்லாம் நம்ம அனிமல் கீப்பர் எல்லாம் கேஜுக்கு உள்ளே அனிமலுக்கு வச்சிருந்தாங்க. ஸோ அதனால வெளியே வர முடியல. வர்தா புயலால் முழுமையான சேதமதிப்பு கணக்கிடப்படவில்லை. எனினும் தற்போதைய சூழலில் 10 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருக்கும் என கூறப்படுகிறது. புயல் முன்னெச்சரிக்கையால் கூண்டுக்குள் பத்திரமாக அடைக்கப்பட்டிருந்ததால் விலங்குகள் எதுவும் உயிரிழக்கவில்லை. அனிமல்லாம் எந்த இல்லை. எங்க அனிமல் எங்களாண்ட சேஃப்டியா இருக்கு. அவ்வளோ வேற இது வெளியில போறதுக்கும் இது இல்லை, வெளியில இருந்து வர்றதுக்கும் இது கிடையாது. எங்க அனிமல் எங்களாண்ட எல்லாம் இந்த மாதிரி இதுன்னு சொன்னோன்னா எல்லா அனிமலும் லாக் பண்ணி வச்சிருக்கோம். எதுவும் ஒரு சின்ன குட்டி கூட வெளியே போனது கிடையாது. வர்தா புயலால் வண்டலூர் பூங்காவில் இருந்த 10,000 மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளதாக பூங்கா உதவி இயக்குநர் சண்முகம் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர் புயலின் தாக்கத்தால் விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ பாதிப்பில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இன்னும் ஒரு வாரத்திற்குள் பூங்கா திறக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். வர்தா புயலின் தாக்குதலுக்கு சேதமடைந்த வண்டலூர் உயிரியல் பூங்கா மீண்டும் மீள்வதற்கு 3 மாதத்திற்கு மேல் ஆகலாம் என கூறப்படுகிறது. புயலின் தாக்குதலின் போது மிரண்டு போன மிருகங்களுக்கு உளவியல் ரீதியான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதே வன ஆர்வலர்களது கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் மணிகண்டன்.